ஜாதகம் பார்த்தா புள்ளை போனே போட ஐயா இல்லைங்க நாங்க தும்பி ஆத்துல நல்லா இருக்கிறாங்களோ ஆத்துல வெள்ளம் வந்து அடிச்சு முட்டாங்க இல்லங்க நான் பிளஸ் திருவண்ணாமலை கோபுரம் முட்டும் எங்க ஆத்தா திருவண்ணாமலை கோபுரம் முட்டுமா எங்க ஆத்தா திருவண்ணாமலை கோபுரத்தான போகுமா இல்ல கோபுரம் எங்க ஆத்தால வருமா ஐயா இருக்கிறாரோ ஐயா இருக்கிறாரு ஐயா 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 இன்னொரு தடவை அந்த கையை மேல தூக்க கூடாது எத்தனை நாள் குடிக்காது இந்த கப்பு கபால் நடிக்குது ஐயா ஐயா உள்ள வாங்க வணக்கம் சாமி அரசாங்கத்துல எவ்வளவு நேரம் வேலை செஞ்சீங்க இது வரைக்கும் எதுனா சின்ன பிழை வந்து இருக்குமா இதுவரை எந்த தப்பும் நடக்காது என்ன திடீர்னு காவல்காரனை கூப்பிட்டு அழைச்சிங்கிற அதுக்கு விளக்கம் சொல்லலாம் தான் நான் ஓடியாந்தேன். அப்படியா? எதற்கே கூட அழைத்து தெரிகிறதா? சொல்லுங்க. எனக்கு இருப்பதா ஒரே ஒரு மகன் ஒன்பத்த மகன் எனக்கு வழிதாக விட்டது இந்த நாட்டை மணிமொழி வேண்டும். அது மட்டுமில்லை அவன் பிறந்த நேரம் எப்படி இருக்கிறது எந்த திசையில் அவனுக்கு பெண் கிடைக்கும் திருமணம் எப்போது நடக்கும் என்று ஜாதகத்தை கணித்து உரைக்கிறேன். இவ்வளவுதானே நல்லா பார்த்து சொல்லிடுறேன். அரசாங்கத்துல வேலை செய்யறேன். ஐயா மனசை நல்லா தரப்படுத்திக்கீங்க. என்ன சுவாமி நீ சொல்ல வார்த்தை வருகிறது. என்னுடைய மகனுக்கு ஜாதகத்தை கணித்து உரைக்க வேண்டும் என்றால் என்னுடைய மனதை தரப்படுத்திக் கொள் என்று உரைக்கின்றாயே. ஆமா என்ன சுவாமி இன்னைக்கு என்ன கிழமை? இன்றோ வெள்ளிக்கிழமை. பொழுது வெடிஞ்சா சனிக்கிழமை. சனிக்கிழமை 8:30 நாளைக்குள் சிவமணிக்கு மரணம்.
மகனுக்கு மரணம் என்பது வரக்கூடாது சுவாமி. ஜாதகம் இருந்துட்டு அப்படியே அதுக்கடுக்கா புக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது? என்னுடைய மகனுக்கு மரணம் என்பது வரக்கூடாது. அதற்கு தகுந்த மார்க்கத்தை நீ தான் சொல்ல வேண்டும் சுவாமி. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. ஒரே வழி இருக்கின்றதா? அந்த விஷயம் சொல்றேன், அதன் பிரகாரம் நீ கேட்டுக்கோ. என்ன சுவாமி? உன்னுடைய அரண்மனையை சுத்தி இரும்பால் கோட்டையை கட்ட வேண்டும். என்னுடைய அரண்மனையை சுற்றி இருபால் கோட்டை கட்ட வேண்டும். ஆமா, அந்த கோட்டையை சுத்தி அக்னி சாலை வீச வேண்டும். அந்த கோட்டையை சுற்றி அக்னி சோலை வீச வேண்டும். உன்னுடைய சிவமணியை உள்ள அரண்மனைக்குள்ள உட்கார வச்சு உன்னுடைய தொட மேல கழட்டிக்கணும். இவ்வளவுதான். அப்படி இருந்தா உன்னுடைய மகனுக்கு மரணம் என்பதே கிடையாது. சுவாமி, நீ சொல்லுது எனக்கு நன்றாக புரிகிறது சுவாமி. நீ சொல்லும் வார்த்தை என்னுடைய கோட்டையை சுற்றி இருபால் கோட்டை கட்ட வேண்டும். ஆமா. அந்த இரும்பு கோட்டையை சுற்றி அக்னி சோலை வீச வேண்டும். அந்த நேரத்தில் என்னுடைய மகனை என் மடிவில் உறைந்து கொண்டிருந்தார். அன்று இரவு முடிந்து விட்டார். என் மகனுக்கு கிடையாது. நீ உரைத்த வழி நான் செய்து முடிக்கிறேன் சுவாமி. அதற்கான கொடுங்க. இன்று வாடி கருவிற்கு காணப்படுகிறது. என்னப்பா நடந்தது? என்னப்பா ஆச்சு?